வணக்கம். உங்க பையனோ பொண்ணோ 10வது முடிச்சு ஒரு ஆவரேஜ் மார்க்ல இருக்காங்களா? அவங்களோட எதிர்காலத்தை நினைச்சு கொஞ்சம் கவலையா இருக்கீங்களா? இனி அந்த கவலையே வேண்டாம். ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு புத்தம் புது வேலைவாய்ப்பு அலை உருவாகி இருக்கு. அது உங்க பிள்ளையோட வாழ்க்கைய மாத்தப் போகுது. அத பத்தி தான் இப்போ விளக்கமா பார்க்க போறோம். உங்க பிள்ளையோட 10வது மார்க் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. இத வச்சுக்கிட்டு ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரே குழப்பமா இருக்கா? அந்த பழைய கவலையெல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே ஓரமா வைங்க. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுல ஒரு பெரிய வேலைவாய்ப்பு புரட்சியே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பெரிய டாப் மார்க்கோ இல்ல லட்சக்கணக்குல செலவு செஞ்சு வாங்குற பட்டமோ தேவையே இல்ல. படிப்பு முடிச்ச 1-2 வருஷத்துல ஒரு நிரந்தரமான வேலை, கை நிறைய சம்பளம், இது நிச்சயம். அந்த சூப்பரான தீர்வு தான் பசுமை வேலைகள், அதாவது கிரீன் ஜாப்ஸ். சரி, அப்படின்னா என்ன இந்த கிரீன் ஜாப்ஸ்? முதல்ல அது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் கரண்ட்டுக்காக நிலக்கரி, டீசல், கேஸ்னு பயன்படுத்தி வந்தோம். இது சுற்றுச்சூழலை ரொம்ப பாதிச்சது. அது மட்டும் இல்லாம இது என்னைக்காவது ஒரு நாள் தீந்து போயிடும். ஆனா இப்போ அப்படி இல்ல. நாம சூரிய ஒளி, காத்து, தண்ணீர்னு இயற்கையான தூய்மையான வழியில மின்சாரம் தயாரிக்கிறோம். இதுதான் பசுமை ஆற்றல். இதுதான் நம்ம எதிர்காலம். இப்போ இந்த மாதிரி தூய்மையான ஆற்றலை உருவாக்க, அதை சரியா இயக்க, அப்புறம் பராமரிக்க ஆயிரக்கணக்கான ஆட்கள் தேவைப்படுறாங்க இல்லையா? அந்த வேலைகளுக்கு பேர் தான் பசுமை வேலைகள். ரொம்ப சிம்பிளான விளக்கம் இதுதான். இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு எலக்ட்ரிக் பைக்கை சர்வீஸ் பண்றது ஒரு கிரீன் ஜாப். வீட்டு மேல சோலார் பேனல் மாற்றுறது ஒரு கிரீன் ஜாப். ஒரு பேட்டரிய லேப்ல டெஸ்ட் பண்றதும் கிரீன் ஜாப் தான். ஏன், ஒரு ஃபேக்டரியில கரண்ட் எங்க வீணாகுதுன்னு கண்டுபிடிக்கிறதும் ஒரு கிரீன் ஜாப் தான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கெல்லாம் எதிர்காலத்துல எப்போதுமே வேலை இருக்கும். ஏன்னா சூரியன் எப்பவுமே இருக்க போது இல்லையா? சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா ஏன் திடீர்னு இப்போ இந்த வேலைகளுக்கு இவ்ளோ டிமாண்ட் வந்திருக்கு? இதுக்கு பின்னாடி ஒரு சர்ப்ரைஸ் காரணம் இருக்கு. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. இங்க ஒரு அதிர்ச்சியான கணக்க பாருங்க. நீங்க கூகுள்ல ஒரு தடவை சர்ச் பண்றதை விட சாட் ஜிபிடில ஒரே ஒரு கேள்வி கேட்கறதுக்கு 10 மடங்கு அதிகமா கரண்ட் செலவாகுது. சும்மா யோசிச்சு பாருங்க. இது எப்படி ஒரு சங்கிலி மாதிரி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஏஐயோட வளர்ச்சி அதிகமாகுது. அதனால தமிழ்நாட்டுல நிறைய டேட்டா சென்டர்கள் உருவாகுது. இந்த டேட்டா சென்டர்களுக்கு மலை மாதிரி மின்சாரம் தேவைப்படுது. இந்த பெரிய தேவையை சமாளிக்க பசுமை ஆற்றல் உற்பத்தியை அதிகப்படுத்துறாங்க. கடைசியா அந்த உற்பத்தியை நிர்வகிக்க ஆயிரக்கணக்குல பசுமை வேலைவாய்ப்புகளும் உருவாகுது. பொதுவா நமக்கு ஒரு பயம் இருக்கும், ஏஐ வந்துட்டா நம்ம வேலையெல்லாம் போயிடும்னு. ஆனா இந்த துறையில விஷயம் அப்படியே உல்டா. ஏஐ இந்த வேலைகளை பறிக்கல, அதுக்கு பதிலா ஆயிரக்கணக்கான புதிய வேலைகளை உருவாக்கிட்டு இருக்கு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். இப்போ வாங்க, பெற்றோர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கிற பகுதிக்கு வருவோம். நிஜத்துல என்னென்ன வேலைகள் இருக்கு, அதுக்கு சம்பளம் எவ்வளோ கிடைக்கும், இந்த வாய்ப்பை நிஜத்துல எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் இந்த கிரீன் ஜாப்ஸ் ஒரு 5 முக்கியமான துறைகள்ல கொட்டி கிடக்குது. அது என்னென்னா, சோலார் எனர்ஜி, அதாவது சூரிய ஆற்றல் துறை. 2வது எலக்ட்ரிக் வண்டிகள் மற்றும் அதோட சர்வீஸ். 3வது பேட்டரி தயாரிப்பு மற்றும் சேமிப்பு. 4வது எனர்ஜி ஆடிட் சப்போர்ட், அதாவது ஆற்றல் தணிக்கை. கடைசியா பெரிய கம்பெனிகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாம இயங்குதான் கண்காணிக்கிற வேலை. இந்த அட்டவணையை கொஞ்சம் நல்லா பாருங்க. இதுல இருக்கிறது வெறும் ஆரம்ப சம்பளம் மட்டும் இல்ல, அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னு ஒரு தெளிவான பாதையும் காட்டுது. உதாரணத்துக்கு ஒரு சோலார் டெக்னீஷியன் மாசம் 12,000 18,000 ரூபாயில வேலையை ஆரம்பிச்சு ஒரு 3-5 வருஷத்துல சூப்பர்வைசர் ஆக முடியும். பாத்தீங்களா, இதெல்லாம் ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற வேலைகள் கிடையாது, நல்லா முன்னேறி போறதுக்கான வழிகள். இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். உங்க பிள்ளை 10வது முடிச்ச பிறகு இந்த பசுமை வேலைகள் துறைக்குள்ள நுழையறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு, அதுல எது சரியான பாதைன்னு எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இதுக்கு ஒரு 4 முக்கியமான வழிகள் இருக்கு. உங்க பிள்ளைக்கு கையால வேலை செய்யறதுல ஆர்வம் அதிகம், சீக்கிரமா சம்பாதிக்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சா ஐடிஐ ஒரு சூப்பர் சாய்ஸ். இல்ல ஒரு நிலையான வளர்ச்சி வேணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு டிப்ளமோ சரியா இருக்கும். படிப்புல நல்ல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு +2 முடிச்சிட்டு ஒரு ஸ்கில் சர்டிபிகேட் கோர்ஸ் பண்றது நிறைய வாய்ப்புகளை தரும். உடனடியா வருமானம் வேணும், உள்ளூர்லயே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு குறுகிய கால படிப்புகள் ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ செலவையும் நேரத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு அரசு டிப்ளோமோவுக்கோ இல்ல ஐடிஐக்கோ ஆகிற செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. 1.5 வருஷத்திலிருந்து 3 வருஷத்துக்குள்ள முதல் சம்பளத்தையே வாங்கிடலாம். ஆனா ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் டிகிரிக்கே பல லட்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும், முதல் சம்பளம் வாங்கவே 5 வருஷத்துக்கு மேலாகும். இந்த வித்தியாசம் உங்களுக்கே ஒரு தெளிவான ஐடியாவை கொடுக்கும். இப்போ
பெற்றோர்களாகிய நாம தவிர்க்க வேண்டிய ஒரு 5 முக்கியமான தவறுகளை பத்தி சொல்றேன். முதல்ல, கோர்ஸோட பேரை மட்டும் பார்க்காதீங்க, அது மூலமா என்ன வேலை கிடைக்கும்னு பாருங்க. 2வது, அரசு கல்லூரிகள்ல இருக்கிற வாய்ப்புகளை பார்க்காம அவசரப்பட்டு பிரைவேட் காலேஜுக்காக பெரிய லோன் எடுக்காதீங்க. 3வது, இன்ஜினியரிங் படிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. 4வது, ஒரு நல்ல திறன் பயிற்சி எடுத்துக்கிட்டு வேலை பழக்கிற பாதையை குறைச்சு மதிப்பிடாதீங்க. கடைசியா, ரொம்ப முக்கியமா, பொன் பிள்ளைங்களை சேஃபான கோர்ஸ்ன்னு சொல்லி வளர்ச்சி இல்லாத படிப்புகள்ல தள்ளி விட்டுறாதீங்க. இந்த பசுமை துறையில அவங்களுக்கும் பிரமாதமான வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. கடைசியா, உங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுக்கிறதுக்கு உதவ போற ஒரு செக்லிஸ்ட். இது ஒரு பிளான் மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த 10 கேள்விகளை உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. இந்த படிப்புக்கான செலவை நம்மால சமாளிக்க முடியுமா? பயிற்சி மையம் பக்கத்துல இருக்கா? வேலை செய்யற இடம் என் பிள்ளைக்கு ஏத்த மாதிரி இருக்குமா? 2-3 வருஷத்துல வேலை கிடைச்சிடுமா? எதிர்காலத்துல வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கா? அரசு, தனியார் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தமா? மறைமுகமா வேற ஏதாவது செலவு வருமா? அப்ரெண்டிஷிப் வாய்ப்புகளை பத்தி விசாரிச்சோமா? பொன் பிள்ளைகளுக்கு வேலை செய்யற இடம் பாதுகாப்பானதான்னு உறுதி செஞ்சோமா? ஒருவேளை இது சரி வரலன்னா மாற்றுத் திட்டம் ஏதாவது மனசுல இருக்கா? இந்த ஸ்லைட மறக்காம ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. முடிவெடுக்கிறப்போ ரொம்ப உதவியா இருக்கும். உங்க பிள்ளையோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அவங்க வாங்கின மார்க்லாம் ஒரு தடையே கிடையாது. சரியான படிப்பு, சரியான திறமை, இதுதான் இப்போ முக்கியம். இப்போ நீங்க உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து பேசி எந்த பசுமை பாதைய ஒன்னா சேர்ந்து தேர்ந்தெடுக்க போறீங்க. உங்களுடைய இந்த முடிவு தான் அவங்களோட பலமான எதிர்காலத்துக்கு முதல் படியா இருக்க போகுது.